முக்கியமாக சொல்ல போனால் அந்த சிவகார்த்திகேயன் அட்லி இவனுங்களாம் வந்துட்டு இப்போ என்ட்ரி கொடுத்தானுங்க தெரியுமா. என்ட்ரி கொடுத்து அவனுக்கு சினிமா வந்துட்டு ஒரு மாஃபியா மாதிரி ஆக்குமை பண்ணிட்டானுங்க. இவனால தான் தமிழ் சினிமா அழிஞ்சே போகுது. தமிழ் சினிமா பிடிச்ச நம்பர் 1 ஏழரை சனினுங்க ரெண்டும். அவன் சிவகார்த்திகேயனும் சரி அட்லியும் சரி. இவன் ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணிட்டான். அவங்க 2 பேர்த்த பொறுத்த வரைக்கும் பணம் 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 தான். அவனுக்கு என்ன அவங்களாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரில. எதுக்கு தமிழ் சினிமா வந்துட்டு அழிக்கிறானுன்னு தெரில. அதான் இது மாதிரி ஆளுங்களை வந்துட்டு ஒழிச்சோம்னாவே போதும், தமிழ் சினிமா உருப்பட்டுரும் கண்டிப்பாக. சிவகார்த்திகேயன் அட்லிலாம் தப்பாக சொல்கிறீங்களா? எதனால் அவங்க 2 பேரும் தப்பாக சொல்கிறேன்? அவங்க வளர்ச்சி மேலே நமக்கு மேலே அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. அவங்களோட ஃபஸ்ட்லேருந்து அந்த இதை பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், அந்த கான்செப்ட் இருக்கிறத வச்சே சொல்லிடலாம். இன்னொரு மூவி வந்துச்சு, அந்த மூவியோட கதை எதுன்னு நீங்களே டக்குன்னு சொல்லுங்களேன். எந்த ஸ்டோரி எங்கேருந்து உருவுறாரு நீங்கள் சொன்னீங்க. ஃபஸ்ட்டு கேட்டிங்களே கேள்வி, தமிழ் சினிமா வெர்சஸ் மலையாள சினிமா. அந்த பழைய ஃபிலிம் இப்போ ரீரிலீஸ் படங்கள் அதிகமாக ஓடுது, தமிழ் சினிமா இப்போ ஓடல. அதுக்கான ஆரம்பம் அங்கேருந்து ஆரம்பிச்சது. நீங்கள் ஸ்டோரி கேட்டிங்கன்னா இது மாதிரி படங்களை நீங்கள் ஓட வைக்கக்கூடாது. இது மாதிரி படங்களை ஓட வச்சிங்கன்னா ஸ்டோரி எப்படி வரும்? மக்களுக்கு தான் முடியும். அவன் முடிவு பண்ணிட்டான். யார்? அட்லி முடிவு பண்ணுறான். உங்களுக்கு